ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ வேர்ல்ட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ஃபோட்டோஷாப்பில் அவங்களுக்கு 3D யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வச்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முதல்ல ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் எங்களுக்கு 3D எனபிளாக இருக்காண்டு. இப்போ எங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், இமேஜ், லேயர் இந்த மாதிரி இருக்குது. பட் எங்களுக்கு 3D இல்லை. நாங்கள் இந்த வீடியோ 3D எப்படி எனபிள் பண்ணுறேன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிங்க. நீங்கள் முதல்ல ஃபோட்டோஷாப்பை அன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனலில் அன்ஸ்டால் ப்ரோக்ராம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப், Adobe Photoshop CS6 இதை நீங்கள் அன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் ஆக மாட்டேங்க, நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் இந்த மெத்தட் மூலம் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, எங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ திரும்பவும் நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் இப்போ ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் தேடியுள்ள ட்ரையலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க. நீங்கள் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைலில் Adobeல எங்களுக்கு சேவ் ஆகுது. நாங்கள் இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆக மாட்டேன்னு நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம். ஓகே ஃபர்ஸ்ட், இப்போ எங்களுக்கு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் ஆகிட்டு நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃபர்ஸ்ட், நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஃபோட்டோஷாப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரையலில் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ எனக்கு ட்ரையலில் ட்ரையல் டேஸாக காட்டுது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் 3Dயை எனேபிள் பண்ணுறேன்னா நாங்கள் அதை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரையல் எக்ஸ்பைர்ட் ஆகிட்டு, உங்களுக்கு எக்ஸ்பைர்ட் ஆகிடலாட்டி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு எக்ஸ்பைர்ட் ஆகிற சுட்டிக்கு எனக்கு எனக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியாது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோஷாப்போடைய லொக்கேஷன் ஃபைலை நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம். அது நாங்கள் இன்ஸ்டால் பண்ணேன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்குவோம். சியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல், Adobe, அதில் பார்த்தீங்கன்னா Adobe Photoshop CS6 64 பிட் இதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AMT ஃபைல் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைலை தேடிக்க கஷ்டம்னா எங்களுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபோட்டோஷாப் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த லொக்கேஷனை காட்டுது, அந்த இடத்துல ஃபைல் சேவ் ஆகி இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AMT இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. AMT ஃபைலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் நோட்பேடில் ஓப்பன் பண்ணிங்க. நோட்பேடில் ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ட்ரையல் சீரியல் நம்பர் இந்த மாதிரி நம்பர் ஒன்று தந்திருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க. இப்போ நாங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ட்ரையல் டேஸ் 28 டேஸ் எங்களுக்கு தராங்க. நாங்கள் கண்டினியூ ட்ரையல் இதை நான் கிளிக் பண்ணிக்குவோம்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல ஃபைல் எடிட் இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3D மெனபிளாக இருக்குது. இப்போ எங்களுக்கு 3Dயை யூஸ் பண்ணிக்க முடியும். எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு 3Dயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் க்ரக் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு க்ரக் பண்ண பிறகு எங்களுக்கு 3D எனபிளாக இருக்காண்டு. க்ரக் பண்ணோம்னா நீங்கள் க்ரக் ஃபைலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிங்க. ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன், நீங்கள் அதே இடத்துக்கு போங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்த நேமில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் காப்பி பண்ணாத நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் ரீப்ளேஸ்னு கேட்குது. இப்போ நீங்கள் முதல்ல காப்பி அண்ட் ரீப்ளேஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ நாங்கள் திரும்ப ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எங்களுக்கு ட்ரெயில் எதுவும் வருதில்லை. பட் எங்களுக்கு இந்த இடத்துல 3Dயும் இருக்குது. எங்களுக்கு 3Dயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எங்களுக்கு இந்த மாதிரி 3D யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.